அப்படின்றது ஏறக்குறைய 100 இடங்களுக்கு மேலாக திமுக கூட்டணி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது. ஸோ இந்த அத்தனை எண்ணிக்கையும் தாவேக்காவுக்கு போயிருக்கு. முதல் முறையாக தேர்தல் களம் கண்டிருக்கூடிய தாவேக்க 106 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இன்னும் 12 இடங்களில் முன்னிலை பெற்றால் தனி பெரும்பான்மையோடு தாவேக்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திரு அக்னீஸ்வரன், தற்போது தனி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா தாவேக்காவுக்கு? அதிமுக 76 இடங்கள் பழைய எண்ணிக்கையை அது மீண்டும் தக்க வைக்கிறாங்களா? இல்லை, இந்த பழைய எண்ணிக்கை புது எண்ணிக்கையில் சார் 13 சுற்றுக்கள் நிறைவடையும் போதுதான் அது தனிப்பெரும்பான்மையா அல்லது தொங்கு சட்டமன்றமா அல்லது இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளிடையே மாற்றங்கள் ஏதாவது வருமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆளுகிற கட்சி திமுகவின் மீது அதிருப்தி அதிகமாக இருந்திருக்கு என்பதைத்தான் இந்த கள நிலவரம் காட்டுது. ஓகே, இந்த எண்ணிக்கையை பார்க்கலாம். இப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த நாசர், தற்போதைய அமைச்சர் நாசர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் என்ன கிட்டத்தட்ட தாவேக்கா வேட்பாளரை விட 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னணியை சந்திச்சிருக்காரு. அதே போல் தற்போது குன்னம் தொகுதியின் நிலவரத்தையும் பார்க்கலாம். நாசர் கிட்டத்தட்ட 12,348 வாக்குகள் அவர் பெற்றிருக்காரு. அதே போல் ரமேஷ்குமார் தாவேக்கா வேட்பாளர் கிட்டத்தட்ட 20,526 வாக்குகளை பெற்றிருக்காரு. இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 8,178. ஸோ ஒரு அமைச்சருக்கு எதிராக முதல் முறையாக தேர்தல் களம் காணக்கூடிய தாவேக்கா வேட்பாளர் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காரு. குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பவர் 15,156 வாக்குகளை பெற்றிருக்காரு. விசில் சின்னத்தில் சார்பாக போட்டியிட்ட ரேவதி முத்தமிழ் செல்வன் 8,320 வாக்குகள் பெற்றிருக்காரு. சரணி அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் 7,099 வாக்குகளை பெற்றிருக்காரு. வாக்கு வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 6,836 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் சிவசங்கர் தற்போது முன்னிலையில் இருக்காரு. ஸோ இந்த எண்ணிக்கையின் அடிப்படையை பார்க்கும்போது பாரபட்சம் இல்லாமல் குறிப்பாக அமைச்சர் திமுகவுடைய நன்கு அறியப்பட்ட முகங்கள் கூட ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. லால்குடி தொகுதி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டெஸ்ட் நடந்த இடம். ஏன்னா அதிமுக வேட்பாளராக லீமா ரோஸ் களம் கண்டாங்க. இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக கடந்த முறை அவங்க முக்கிய நிர்வாகியாக இருந்தாங்க. அங்கேருந்து விலகி அப்போ அவங்க அதிமுகவில் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக தான் அதிமுகவில் சேர்ந்த உடனே அவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு தற்போது முன்னிலை நிலவரம் அப்படின்றதற்கு அதே தொகுதியில் கூப்பா கிருஷ்ணன் அவர் 7,085 வாக்குகளை பெற்றிருக்காரு. விசில் சின்னத்தில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. திமுக சார்பாக போட்டியிட்ட பாரிவள்ளல் 7,736 வாக்குகளை பெற்றிருக்காரு. வாக்கு வித்தியாசம் அப்படின்றதும் அதிமுகவுடைய வேட்பாளர் லீமா ரோஸ்க்கு கிளியர் எட்ஜை கொடுக்கறத பார்க்க முடியுது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 46 தனி தொகுதிகளில் 24 இடங்களில் தாவேக்கா முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்ற விவரத்தை பார்க்குறோம். ஸோ தனி தொகுதி கடந்த முறை திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த தொகுதிகள் அப்படின்னு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த தனி தொகுதிகளில் தற்போது தாவேக்க முன்னிலை பெற்றிருக்கு. தனி தொகுதிகளில் 11 அதிமுகவும் 7 திமுகவும் முன்னிலை பெற்றிருக்கு. விசிக, சிபிஐ, சிபிஎம் தலா ஒரு தனி தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கு. இந்த தனி தொகுதிகள் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பாதகமாக அமைந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்ல முடியும். திரு மதிவாணன், இப்போ தனி தொகுதிகளிலையும் தாவேக்காவுக்கு கூடுதலாக செல்வாக்கு பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் கிடைப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். நீங்கள் சரியாக சொன்னீங்க. அதாவது விஜய் யாருடைய ஓட்டை எடுக்க போகிறாரு, எல்லாருடைய ஓட்டை எடுக்க போகிறாரு. ஆனால் யாருடைய ஓட்டை அதிகமாக எடுப்பார் அவங்களுக்கு தான் அது ஆபத்தாக முடியும்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, திமுகவுடைய ஓட்டை தான் அவர் அதிகமாக எடுத்திருக்காரு. அதன் காரணமாக திமுக தோல்வியை சந்திக்குதுன்னு. அதே மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன், விசிக அந்த தலித் மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள், வேங்கை வயலாக இருக்கட்டும், நாங்குநேரியாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகள் வந்த போதும் கடந்த காலங்களில் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருந்த திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தர்மம் என்ற போர்வையில் போயிட்டு அரசுக்கு பின்னால் உட்காந்துட்டாரு. இதை தலித் மக்களே விரும்பவில்லை. அதனால் வட தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் மைக்ரேட் ஆகுறாங்க. நான் கூட ஒரு கட்டத்தில் சொன்னேன், சீமானும் நம்முடைய விசிக தலைவர் திருமாவளவனும் திமுக அதிமுக விட கடுமையாக விஜய் விமர்சனம் செய்வதற்கு அடிப்படை காரணம் அவங்களுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ரேங்க் அண்ட் ஃபைல்லாம் கடந்து போயிட்டுருக்காங்க. மைக்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் டு டிவிக்கு. அதை உணர்ந்து தான் அவங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி அது உண்மையாக இருக்குது. பாருங்கள், 46 தனி தொகுதியில் 24 தாவேக்கா முன்னிலை என்பது, அதுவும் தலித்துக்காகவே பேசுகிற கட்சியெல்லாம் ஒன்றில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது உண்மையிலே தலித் மக்கள், சிறுபான்மை, பெண்கள், இளைஞர்கள் என்று இந்த சோஷியல் குரூப்லாம்
என்மாசா ஒரு பக்கம் மைக்ரேட் ஆகியிருக்கு. குறிப்பாக டிவிகே பக்கம்ன்றது மெஜாரிட்டி, என்மாசன்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மை இந்த சோஷியல் குரூப்ஸ் வந்து டிவிகேக்கு மாறி இருப்பதால் தான் இது சாத்தியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அமர்வில் நம்மோட ஜவஹர் அலி இணைகிறார். சார் வணக்கம். அதிமுக 79 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. ஆனால் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அதிமுக என்று அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் தாவேக்கா 103 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுகவோட இடத்த தாவேக்கா எடுத்துட்டு இருக்கா, இல்லை திமுகவுக்கு தான் மிக மோசமான தோல்வியா? இது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான தோல்வி. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த 5 வருடம் வந்து தமிழ்நாட்டை ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை திமுக நடத்துகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குலாம் மிக மோசமான முறையில் போயிருக்கு அப்படின்ட்டு சொன்னதனுடைய இது தாவேக்க எவ்வளோ பெரிய ஓட்டுக்கள் வாங்குதுன்னா இந்த திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் தான், அதில் யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவது, தாவேக்காவினுடைய இலக்கு திமுக ஆட்சி விட்டு நீக்கணும், அதிமுகனுடைய இலக்கு திமுக ஆட்சி விட்டு நீக்கணும். அது அந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். ஆனால் நிச்சயமாக பாருங்க, இறுதி கட்டத்தில் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இன்னும் வாய்ப்பு இருக்கா? 102 இடங்கள்ல தாவேக்கா இருக்கு, முதலமைச்சர் இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து மேற்கு மண்டலங்கள்லாம் அதிகமான சீட்டு எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று வந்து இது தாவேக்கா வெற்றி யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. யாராவது எதிர்பார்த்த பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள் யாருமே எதிர்பார்க்காத வெற்றி தான் இந்த வெற்றி. இந்த வெற்றிக்கு யார் காரணம்னு பார்த்தா குழந்தைகள் தான் காரணமாண்டு ஒரு ஆபத்தான அரசியலா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, இது தமிழ்நாட்டு எந்த வகையில் முன்னோக்கி போகும் என்பதெல்லாம் பல்வேறு மில்லியன் டன் கேள்விகள் இருக்குது. இந்த வெற்றியை கொடுத்தது அந்த குழந்தைகள் தானா அப்படிங்கிற கேள்விகள். இது தமிழ்நாட்டை எந்த வகையில் நாகரிகப்படுத்தும், தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்னணி மாநிலமாக கொண்டு போகும் என்பதில் கேள்விகள்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கும், தாவேக்கா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். எல்லாருக்கும் எடப்பாடியார் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தால், அதிமுகவுக்கு தாவேக்கா ஆதரவு கொடுக்கணுமா, இல்ல தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்க தயார்? நாங்கள் பல காலம் 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி, தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக வைத்திருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஏற்கனவே ஆட்சி அதிகாரம் அனுபவம் பெற்றவர் எடப்பாடியார். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தாவேக்கா வர்றதுன்னா அதுதான் சொல்றேன், இதை யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆளும் கட்சி வெற்றி பெறுது.